ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இருதயத்தில் எழுதுங்கள். அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். யோபு 22வது அதிகாரம் 22வது வசனம். மைக்கேல் பில்லஸ்டர் என்ற கிறிஸ்தவர் போலந்து நாட்டின் ஒரு சிறிய கிராமத்திலுள்ள ஒருவருக்கு வேத புஸ்தகம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அந்த மனிதர் அதை வாசித்து வேத வசனத்தால் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர் அதை வேறொருவருக்கு கொடுத்தார். அவரும் மனம் மாறினார். இந்த சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒரே ஒரு வேத புஸ்தகத்தால் ஏறக்குறைய 200 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பில்லஸ்டர் 1940ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கும் சற்று முன் அந்த கிராமத்துக்கு மீண்டும் சென்று அந்த ஒரு வேத புஸ்தகத்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் ஒரு கூட்டத்துக்கு வரவழைத்தார். பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன் அவர் யாராவது அந்த வேதத்திலிருந்து ஒரு மனனவசனம் சொல்லச் சொன்னார். அவர்களில் ஒரு சிலர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள் முழுவதையும், ஒரு சிலர் 150 சங்கீதங்களையும் மனப்பாடம் செய்திருந்தனர். 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போதும் அதன் பின்பும் வேதம் கிடைக்காமல் போன போது அவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாயிற்று. கிறிஸ்தவர்களில் அநேகர் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பது இல்லை. வேதம் கையில் வைத்திருப்பதற்கும் வாசிப்பதற்கும் தடையில்லாத இந்த நாட்களில் வேதத்தை வாசிப்பதிலும் மனப்பாடம் செய்வதிலும் கவனமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அந்த சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்வோம்? நம்மை வழிநடத்தும் வெளிச்சம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையே இருளாகி போகும். நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வாசிக்கவும், தியானிக்கவும், மனப்பாடம் செய்யவும் தீர்மானம் செய்ய வேண்டும். இது நம்முடைய இக்கால கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இனிவரும் வாழ்க்கைக்கும் கடினமான காலங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். தேவன் நம்மிடம் அனுதினமும் தன்னுடைய வசனத்தால் பேசுவார். கர்த்தாவே, உமது வேதத்தை அனுதினமும் தியானிக்க எங்களை வழிநடத்தும் உற்சாகத்தை தாரும் என்று நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமென்.